Jesus, thank you Jesus. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? உலகத்தை ஜெயிக்கிற காரியம். ஹல்லேலூயா. உலகத்தில் நாம் ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரே ஒரு ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், வேறு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஆயுதம் என்றால் அது எப்படிப்பட்ட ஆயுதம்? விசுவாசம் தான் அதன் ஆயுதம். ஹல்லேலூயா. விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, யுத்த களத்துக்கு போகும்பொழுது எல்லோரும் ஆயுதங்கள் கொண்டு போவார்கள். ஆயுதத்தோடு போகவில்லை என்றால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த விசுவாசம் என்பது ஒரு ஆயுதம். அதை நாம் பெற்றுக்கொண்டு யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டது உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்போ உலகத்தை ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆர்வம், ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இப்படிப்பட்ட ஆர்வம் உண்டா என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நீங்க சொல்லலாம், எனக்கு ஜெயம் வேண்டாம், ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு போய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அது சாத்தானுடைய தந்திரம். வந்தோம், வாழ்ந்தோம், போகிறோம், இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு போகிறோம் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் போராட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்ன சொல்லணும் தெரியுங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்படிப்பட்ட அறிக்கை தேவ ஜனங்களுக்குள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நல்ல போராட்டம் உண்டு. நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் சபை மக்கள் எல்லோரும் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், போராட்டம் ஒரே கெட்ட போராட்டம் அல்ல, தீமையான இல்ல மக்களே, நல்ல போராட்டம். என்ன நல்ல போராட்டம்? சாத்தான தோற்கடிக்கணும். ஆமென். உன் குடும்பத்தில் அடிக்கடி வராம பாருங்க, உங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு போராட்டம் வருது பார்த்தீங்களா? ஒரு பாவ போராட்டம். அடிக்கடி உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்கிற ஆவிகள், சாபம் வருது பார்த்தீங்களா? வம்ச வம்சமாக தலைமுறை தலைமுறை நோய், வியாதி. இதை நீங்க ஜெயிக்க வேண்டும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, அதான் நல்ல போராட்டம். பாவத்தை ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைங்களே, என் வார்த்தை வைத்துக் கொண்டு இந்த விசுவாசத்தை பிடித்துக்கொள். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? சரி, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி. விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என் தேவஜனமே, உனக்குள்ள கீழ்ப்படியாமல் ஆவி இருக்கிறதே, கீழ்ப்படியிலேயே. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? கீழ்ப்படுகிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய எச்சரிப்பு வந்த உடனேங்க பரலோகம் ஒரு எச்சரிப்பு கொடுக்குது நோவாவுக்கு. நோவாவே, நீயும் உன்னுடைய குடும்பத்தார் மக்களும் எல்லாம் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் அழிவுக்கு நீ தப்பிக்க வேண்டிய ஒரு பேழையை உண்டாக்கு. அவ்வளவுதான். உடனே நோவா பாருங்க, எதுக்கு ஆண்டவரே பேழை? நீங்க தான் இருக்கிறீங்களே, நீங்க அடிக்கடி பேசுங்க. இல்ல, வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்திலே நோவா ஒரு நீதிமான். சொன்ன உடனேங்க ஒரு கேள்வி இல்ல, ஒரு வார்த்தை இல்ல, நம்மிடத்தில் பார்த்து உலகம் அழிய போகுது, மகளே மகனே ஒரு பேழையை உண்டாக்கு அப்படி சொன்ன என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நீங்களே உண்டாக்கி கொடுத்துருங்க, நான் ஏமாத்திரம், நான் புழு, நான் பூச்சி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ விசுவாசத்தை வைத்துக் கொண்டே நீ போராடவில்லை. இதான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? உனக்காக சிலுவையில் 6 மணி நேரம் போராடின தேவனாக நீ போராட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாருக்கும் தோன்று இல்ல மக்களே. நோவாவை பார்த்து எச்சரித்த உடனே வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, விசுவாசத்தினாலே பாருங்க, நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அவன் காணல, தேவ எச்சரிப்பை பெற்று. இதாங்க விசுவாசம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோங்க? கொண்டு வந்து நிக்க வைக்கணும் ஒரு காரியத்தை, தெளிவா காட்டின பிறகு விசுவாசிப்போம். இதுவா விசுவாசம்? இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு சாத்தான்கிட்ட போராட முடியாது. அதான் சொன்னாரு, காணாதவைகளை விசுவாசிக்கிறவளா இருக்க வேண்டும். கண்டு காண்கிறவர்கள் எல்லாரும் பண்ணுவாங்க, உலக மனுஷன் பண்ணுவான். இப்போ உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காணாதவைகளை குறித்து பாருங்க. பொதுவாக பரலோகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் என்னை பார்த்து சொன்னார், பரலோகம் பரலோகம் சொல்றியம்மா, நீ பரலோகத்தை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு மூளை இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? உங்க மூளையை நீங்க பார்த்துட்டு வந்தீங்களா? மூளை இருக்கு, அப்படி நீங்க விசுவாசத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நாங்களாம் அப்படிப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய கிருபை. அப்ப நோவா பாருங்க,
தேவனிடத்தில் எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு பயபக்தி உள்ளனாகி, ஹல்லேலூயா, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் பேழையை உண்டு பண்ணும் பொழுது அவன் நீதியை பிரசங்கித்தான். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்ன உலகத்தை அழிக்க போறேன், இங்க ரொம்ப அக்கிரமம் பாவம் பெருகி இருக்கு, அவங்க தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, தேவ பயம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற நோயை பார்த்து, நோவாவே நீ நீதியை பிரசங்கி. நீதி என்றால் என்ன? உண்மையை பிரசங்கிப்பா. தேவன் பரிசுத்தர் என்று சொல். அவர் பாவம் இல்லாதவர், அவர் நல்லவர் வல்லவர், உண்மையை பிரசங்க பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நோவா என்ன பண்ணார் தெரியுங்களா? பேழையை உண்டாக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, ஒருத்தனை கேட்கல. என்ன எங்களுக்கு தெரியாதா நீதி? எங்களுக்கு ஒரு நீதி இருக்கு, நாங்க ஒழுங்கா தான் இருக்கிறோம், நாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாய் என் ஆத்துமாவே. பாருங்க, நோவா பிரசங்கித்து 8 பேர் தான் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பேழைக்குள் காக்கப்பட்டவர்கள் தன் குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் நீதியை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா.